கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தை நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இரவு நேரத்திலே தினம்தோறும் இணைந்திருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். யோவானின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், பிசாசு எப்படிப்பட்டவன் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அதில் நம்ம எந்த பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா, இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். மாம்சத்தினுடைய கிரியை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது இச்சைகளை போய் சிக்கிக் கொள்றான். அதே நேரத்தில் ஆவிக்குரிய 9 கனியிலே இச்சை அடக்கம் என்று எழுதப்பட்டிருக்கு. இச்சை அடக்கம் இருக்கும்போது நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள். அதே நேரத்தில் ஒரு மனுஷனுக்குள்ளே இச்சை இருக்குமானால் வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி உங்கள் பிதா என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்து பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் கர்த்தருடைய வருகையிலே காணப்படணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இச்சை உள்ள இருக்கா, அதை நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நைட் நேரத்தில் வீட்டில் வந்த உடனே செல்போன்ல சார்ஜ் இருக்கா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நைட்டு படுத்து தூங்குறதுக்கு முன்பாக என்னென்ன காரியம் செய்யலை, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் என்னென்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சில குடும்பத்தில் வயசாயிருக்கும், சில குடும்பத்தில் சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கும். நைட் நேரத்தில் கரெக்டாக அந்த டயத்துக்கு மாத்திரை போட்டுருவாங்க. இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த காரியங்கள் செய்து கொண்டே இருப்போம். நம்ம கர்த்தருடைய வருகையில காணப்படணும் அப்படின்னா ஆவிக்குரிய பிள்ளைகள் மாம்சத்தினுடைய அந்த கிரியைகள் ஏதாவது தொடருதா? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. என சில குடும்பத்திலே பழைய சுபாவம், ஜென்ம சுபாவம், மாம்ச கிரியை, செத்த கிரியை, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள்ல போய் சிக்கி கொண்டதுக்கு அப்புறம் எனக்கு உபத்திரம், எனக்கு பாடு, எனக்கு போராட்டம், எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியாது. அப்ப சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் மோக இச்சைக்குள்ளே, துர் இச்சைக்குள்ளே, காம விகாரத்திலே, வேசித்தனத்துக்குள்ளே, அசுத்தத்துக்குள்ளே, அருவருப்புக்குள்ளே, பாவத்துக்குள்ளே சிக்கி கொண்டு அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா நிம்மதி இருக்காது. என்னன்னு சொல்லி கேட்டா, அவனோட வாழ்க்கையில இருளில் கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, அந்தகாரத்திலே கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, அசுத்தத்துக்குள்ளே கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, பாவ கயிறுனாலே கட்டப்பட்டிருப்பாங்க. அப்ப அந்த ஜனங்களை எப்படி வெளியில கொண்டு வரணும், என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு சாந்தத்தோட போதிக்கணும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எல்லாருக்குமே 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 இரவு நேரத்திலே நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் பல கிலோமீட்டர் போயிடுவாங்க, எங்க மிஸ்டேக் நடந்துச்சு தெரியாது, அவனோட வாழ்க்கையில என்ன காரியத்துல தவறு இருக்கு தெரியாது.
சில குடும்பத்துல இச்சையில விழுந்து போய் கிடப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படின்னா சாந்தத்தோடு, அமைதியோடு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். உபதேசிக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போதிக்க வேண்டும். அப்ப யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, அண்ணே நாங்க ஆன்லைன்ல தான் நாங்க டெய்லி செய்தி கேட்கிறோம், எங்களோட வாழ்க்கையிலே செய்தி எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு, ஆனா நாங்க எங்க மிஸ்டேக்கா இருக்கோம் எங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வசனத்தை வச்சு நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். உங்க வீட்டில் நீங்களே டைரி இருந்தா எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். கையில பைபிள் இருந்தா நீங்க எடுத்து வாசித்து பார்க்கலாம். யாரெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே மனம் திரும்புற பிரசங்கமும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ற பிரசங்கமும் பண்ணணும். இந்த கடைசி காலத்திலே அந்தி கிறிஸ்துவுக்காக வேலை பார்க்குறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்ற பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய உபதேசம் கள்ள உபதேசமா இருக்கும். என்ன பாவம் பண்ணாலும் அப்படியே அந்த எல்லாம் மேல் பூச்சி பிரசங்கமா இருக்கும். இன்னைக்கு ராத்திரி ஒரு பாவி மனம் திரும்பினாலும் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அப்ப நம்ம ஊழியம் பண்ணும்போது பரலோகம் சந்தோஷப்படணும். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அப்போ தேவனர்கள் எப்போ மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ அவைக்குரிய நம்ம வாழ்க்கையிலே நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா தூங்குறதுக்கு முன்பாக நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகையா இருந்தா கூட நம்ம பரலோகத்துக்கு போகணும். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை போதிக்கலாமா வேண்டாமா அப்படின்னா போதிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உபதேசிக்க வேண்டும், போதிக்க வேண்டும். யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, நிறைய வீட்டில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, சில குடும்பத்திலே பெற்றோரா இருக்கலாம், முதியோரா இருக்கலாம், நிறைய குடும்பத்திலே என்ன பிரச்சனை அப்படின்னா, தூங்கும்போது நான் வலு சர்ப்பத்தை பார்த்தேன், விபச்சார ஆவியை பார்த்தேன். சில குடும்பத்துல வாழ்க்கையே எனக்கு போராட்டமா தான் இருக்கு, இச்சைதான் போராட்டமா இருக்கு, என்னையால அதுல இருந்து வெளியில வர முடியல, நான் பாவத்துலதான் இருக்கேன், எனக்கு தெரியுது. கண்கள்ல இச்சை இருக்கு, சிந்தனையில அசுத்தமான எண்ணங்கள் இருக்கு, இதயத்திலே தவறான எண்ணங்கள், தவறான காரியங்கள் இதயத்துக்குள்ள போய் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் கெட்ட சொப்பனம் தானே வரும், அப்புறம் வலு சர்ப்பம் தானே வரும். ஒரு குடும்பத்துல மனம் திரும்பாமல் எப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா நைட் நேரத்துல செய்தி கேட்குறீங்க, என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எல்லாம் சரிதான். வாலிப வயசுல தப்பு பண்ணியிருப்பாங்க, இப்ப பார்த்தா 35 வயசு, 40 வயசு, 50 வயசு இருக்கும். 25 வருஷமா மறைச்சு வச்சிருப்பாங்க. எதை? வாலிப வயசுல உள்ள பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும் போதுதான், நம்ம இயேசு கிறிஸ்துவினால கழுவப்பட்டா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, விடுதலை, சந்தோஷம், சமாதானம்லாம் முதல்ல வரும். அப்ப நிறைய குடும்பத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, பிசாசானவனுடைய இச்சையின்படி. அப்ப பிசாசு எதனை கொண்டு வரான் அப்படின்னா இச்சையை கொண்டு வரான். பிசாசு அப்படின்னு ஒரு செக்ஷன் வந்துட்டுனாலே அவன் முதல்ல எதை கொண்டு வரும் அப்படின்னா இச்சையை கொண்டு வருவான். இச்சைன்னா என்னென்ன அப்படின்னா கண்களின் இச்சை. பார்த்ததெல்லாம் ஆசைப்படுவாங்க, அடுத்த வீட்டுக்குள்ள போவாங்க, அது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு.
எல்லாம் என் வீட்டுக்கு வேணும். அது எல்லாம் மொத்தமா பிசாசு. அடுத்த வீட்டுக்குள்ள போய் எனக்கு எல்லாம் வேணும், எனக்கு எல்லாம் வேணும், இதெல்லாம் என் வீட்டுல இருக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் சொல்றாங்களோ அது மொத்தமா பிசாசு. நம்ம உழைச்சி நமக்கு தேவன் தந்தால் நம்ம வாங்கணும். அடுத்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கறதெல்லாம் எனக்கு வேணும். பக்கத்து வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், என் வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லையே, என் வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லையே. அவங்க பார்த்தா இஎம்ஐ லோன்ல கட்டிட்டு இருப்பாங்க. சம்பாதிச்சு தேவன் நமக்கு தந்தா வாங்கலாம். ஆனா அடுத்த வீட்டுக்குள்ள போய் வன்கண்ணோ எந்த ஒரு காரியத்துல வரக்கூடாது, எந்த ஒரு இச்சையும் வரக்கூடாது. 10 கட்டளை ஒரு கட்டளை என்ன? யாதொன்றையும் இச்சையாது இருப்பாயா, யாதொன்றையும். அப்ப இச்சை எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல கர்த்தருடைய கட்டளை மீறிதாங்க. கர்த்தருடைய கட்டளை மீறும் போதுதான் வாழ்க்கையில பல பிரச்சனை. ஏன் விபச்சாரம், ஏன் அசுத்தம், ஏன் மோக இச்சை, ஏன் பாவத்துக்குள்ள விழுந்துருவாங்க, ஏன் அசுத்தத்துக்குள்ள விழுந்துருவாங்க, ஏன் அருவத்துக்குள்ள விழுந்துருவாங்க அப்படின்னா அங்க ஒரு இச்சை உள்ள இருக்கும். இச்சை இருக்கு அப்படின்னா வேசித்தன ஆவி இருக்கும், விபச்சார ஆவி இருக்கும், அசுத்த ஆவி இருக்கும், பொய்யின் ஆவி இருக்கும், தந்திரமான ஆவி இருக்கும், மோக இச்சை இருக்கும். அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள நைட் நேரத்துல நம்ம என்னென்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நான் படுத்து தூங்க போறேன், என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கணும். நான் படுத்தா என் கூட இயேசு இருக்கணும். காலைல தூங்கி எந்திரிக்கும் போது அவர் என் கூட இருக்கணும். 24 மணி நேரம் வாழ்க்கையில என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கணும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இல்லாமல் நிறைய குடும்பத்திலே இஷ்டம் போல அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இஷ்டம் போல அலைஞ்சிட்டு இருக்காங்க. நான் உள்ளதம்பா சொல்றேன். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய, அந்த வேர்டை நீங்க நிப்பாட்டி கவனிச்சா புரியும். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய. அப்போ ஒரு மனுஷன் எதுல கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னா, இச்சை செய்ய அந்த கண்ட்ரோல்ல இருக்கான். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து, ஒரு மயக்கத்துல இருக்கான். இன்னைக்கு சில குடும்பத்துல எதுல இருக்காங்கன்னா மயக்கம். வழக்கமா தண்ணி அடிச்சா மயக்கம் அப்படிம்பாங்க. விபச்சாரத்துல இருக்கணும், மயக்கத்துல இருக்காங்க. ஓசியால எழுதப்பட்டிருக்கு, அழகா எழுதப்பட்டிருக்கு. நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்கிறதுனாலதான் நிறைய பிரச்சனை. வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். ஓசியா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள எது மயக்கி வச்சிருக்கு? நிறைய குடும்பத்துல இந்த வேசித்தனம், இச்சை. அதனால இந்த இரவு நேரத்துல அண்ணன் நாங்க என்னென்ன செய்யணும்? நம்ம ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த இச்சை எங்கேயாவது உள்ள கிடக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். சில குடும்பத்துல 65 வயசு ஆயிட்டும்பாங்க, 50 வயசு ஆயிட்டும்பாங்க, 55 வயசு ஆயிட்டும்பாங்க. அங்கேயும் சில பிரச்சனைகள் வந்துருது. ஒரு ஜபகுறிப்பு வந்துச்சு, ஐயாவுக்கு 50 வயசு, வீட்டுக்கு வரவே இல்லை. என்ன சொல்லி கேட்டா அங்க வேற லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. பெரிய பிரச்சனை வீட்டுல ஓடிட்டு இருக்கு. அப்ப சில குடும்பத்துல 50 வயசு தாண்டதுக்கு அப்புறம் கூட பிரச்சனை எங்க ஆரம்பிக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இச்சையில தான் நிறைய வீட்டுக்குள்ள புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வருது. ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்களா, 5 பேர் இருக்கிறாங்களா, 2 பேர் இருக்கிறாங்களா, 3 பேர் இருக்கிறாங்களா, பிரச்சனை எங்கப்பா வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இச்சை. 15 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 20 வருஷம் கழிச்சு, 22 வருஷம் கழிச்சு, 22 வருஷம் கழிச்சு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. பார்த்தா 48 வயசு, 45 வயசு, 50 வயசு, 52 வயசு. 52 வயசுல என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, என் கணவர் இப்பதான் விபச்சார பாவத்துல ஈடுபட்டு இருக்காரு. எத்தனை வயசுமா அப்படின்னு கேட்டா 52 வயசு, 50 வயசு, 48 வயசு. அப்ப சில குடும்பத்துல 48 வயசு, 50 வயசு, 52 வயசுல எதுல போய் சிக்கி கொள்றாங்கன்னா, ஒரு கண்ணிக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க, ஒரு இச்சைக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கம்ப்ளைண்ட் என்ன? இச்சை. சில குடும்பத்துல சில தாய்மார்கள் கண்ணீர் வடிப்பாங்க. என்ன ஜெப குறிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டா, அண்ணே என் கணவர் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், ஒரு போஸ்ட்ல இருக்காரு, ஆனா இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல ஈடுபட்டார். வீட்டுக்கு வர மாட்டேங்காரு, 1.5 மாசமாச்சு. சில குடும்பத்துல வெளிநாட்டுல இருக்காங்க, போன இடத்துல அங்க உபத்திரம், அங்க அசுத்தத்துக்குள்ள சிக்கி கொள்றாங்க. அப்போ ஒரு குடும்பத்துல விபச்சாரத்துல எங்கெல்லாம் சிக்கி கொள்றாங்களோ
அங்கெல்லாம் குடும்பம் பிரிஞ்சு 2 நாளா 8 பிரிஞ்சிருது. சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, கணவர்மாரு போனை வந்து லாக் பண்ணிடுறாங்க. என் மனைவி பேசணும்னு லாக் பண்ணிடுறாங்க. அந்த அம்மா கண்ணீர் வடிச்சிட்டு, ஐயோ என் புருஷன் பேசல, என் புருஷன் பேசன்னு சொல்லி நித்தம் கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்ப பின்னாடி என்ன பிரச்சனை? பின்னாடி என்ன பிரச்சனை? இருக்கிற பிரச்சனையில ஹையஸ்டான பிரச்சனை இந்த பிசாசு எதை கொண்டு வருது அப்படின்னா, இச்சையை கொண்டு வருது. சில குடும்பத்துல செல்போன்ல 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆன்லைன்ல போய் ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல தேவையில்லை இச்சையான காரியங்கள், இச்சையை கொண்டு வர வீடியோக்கள். ஆக மொத்தம் அந்த குடும்பத்திலே பரிசுத்தமா வாழ முடியாது. ஒரு குடும்பத்திலே பரிசுத்தமா வாழ்ந்தா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி. நம்ம பரிசுத்தமா வாழ்றது தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்காரு. வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. பாலிய இச்சைக்கு விலகி ஓடுன்னு சொல்லி போட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே எதுல போய் சிக்கி கொள்றாங்க அப்படின்னா, பாலிய இச்சையில போய் சிக்கி கொள்றாங்க. அந்த இச்சையில சிக்கி கொண்ட ஜனங்களை எப்படிப்பா மீட்டெடுக்கணும் அப்படின்னா, பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து, தண்ணி அடிச்சா கூட 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு தெளிஞ்சிட்டு அப்படின்றாங்க. ஆனா அந்த விபச்சாரத்துல இச்சையில அசுத்தத்துக்குள்ள அருவருப்புக்குள்ள ஒரு குடும்பத்துல இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, மயக்கத்திலே இருப்பாங்க. அந்த மயக்கம் தெளியவே தெரியாது. ஏன்னா அவன் இச்சையில விழுந்து போயிடுங்க. அது ஒரு ஆவி, வேசித்தன ஆவி, அசுத்த ஆவி, இச்சையின் ஆவி. அந்த ஆவியில போய் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும்போது இருள்ல கட்டப்பட்டிருப்பான். அவனுடைய வாழ்க்கையே இருளா இருக்கும். அந்த குடும்பத்துல அவனுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு சாபம் இருக்கும். அது முன்னோருடைய சாபமா இருக்கலாம், இல்ல வாலிப வயசுடைய சாபமா இருக்கலாம், இல்ல செல்போன்ல தேவையெல்லாம் பார்த்ததுனால சாபமா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல பாவத்துல கட்டப்பட்ட நிலைமை. ஏன்னா சில குடும்பத்துல கத்தரை விட்டு தள்ளி போனா அவங்களுக்கு தெரியாது, விவரம் தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை சில நேரத்துல சர்ச்சைக்கு கூட போயிருவாங்க. ஆனா அவனுடைய வாழ்க்கையில எங்க கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க, எந்த இடத்துல அருவருப்புகள் இருக்காங்க தெரியாது. பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து. மறுபடியும் மயக்கம் தெளியணுமாப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுல இருந்து வெளியில வரணும். அவன் அதிலே இருந்தான்னா அப்படியே செத்து போயிடுவான். ஏன்னா விபச்சாரக்காரன் வந்து பரலோகத்துக்கு வர முடியாது. ஒரு பாவி மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள எதுல போய் சிக்கி கொள்றாங்க அப்படின்னா, இந்த விபச்சாரத்துல போய் சிக்கி கொள்றாங்க. 2ஆம் மரணமாய் அக்கினி கடல் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். சாந்தமாய் அவங்க எப்படியாவது இயேசு பக்கம் வந்துடணும். அப்ப இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, உங்க வீட்டுல யாராவது கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறாங்களா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இல்ல நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நம்ம ஏதோ ஒரு காரியத்தை தள்ளி போயிருக்கிறோமா? ஏன்னா சில குடும்பத்துல பொருளாசை இருக்கு, சில குடும்பத்துல நகை ஆசை இருக்கு, சில குடும்பத்துல மண் ஆசை இருக்கு, சில குடும்பத்துல எந்த பொருளை பார்த்தாலும் ஆசைப்படுவாங்க. அடுத்த வீட்டுல எல்லாத்தையும் ஆசைப்படுவாங்க. அது ஒரு பெரிய மோசமானது. அடுத்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் போய் எதெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அது அவங்களோட வாழ்க்கையில பிசாசுனால கட்டப்பட்டிருக்கிறாங்க. அடுத்த வீட்டுக்குள்ள போய் யாதொன்று இச்சையாது இருப்பாயாக. யாதொன்று இச்சிக்க கூடாது. ஒரு குடும்பத்துல இச்சை எங்கெல்லாம் வருதோ அவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நீங்கள் உங்கள் பிசாசினால் உண்டாயிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எதுல கட்டப்பட்ட நிலைமையிலான இச்சையிலே செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிற அவர்கள். அப்போ இச்சை எங்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பிசாசினால் பிடிபட்டு இருக்கிறாங்களாம். வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிற. இப்போ பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. எப்படி ஒரு கார் இருக்கு, அந்த கார்ல யார் ஓட்டுறாங்களோ அவங்க கண்ட்ரோல்ல தான் கார் இருக்கும். ஒருவேளை கார்ல ஏதாவது ஃபெயில் ஆயிட்டு அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆயிரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாம் பரிசுத்தமா பார்க்கணும். ஆனால் பிசாசுடைய மயக்கத்துக்குள்ள இருக்கும்போது, பிடிபட்டு இருக்கும்போது, கண்ணில இருக்கும்போது, அழகா 3 பாயிண்ட் இருக்கு.
பிசாசனுடைய இச்சை செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற, பிடினா பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது மயக்கம், ஒரு மயக்கமான நிலைமை, ஒரு போதை அடிமை மாதிரி இருப்பாங்க. மூணாவது அவன் கன்னி, அவன் கண்ணில இருக்கிறாங்க. எந்த குடும்பத்துல இச்சையில இருக்காங்களோ அது ஒரு கன்னி, அவன் கன்னிக்கு நீங்கத்தக்கதாகவும் அந்த கண்ணிலிருந்து வெளியில வரணுமா சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அப்ப சில குடும்பத்திலே இப்படிப்பட்ட காரியத்துல இருக்கும்போது அந்த ஜனங்களுக்கு சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்குள்ள செய்தியில நம்ம பார்க்கும்போது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள். ஒரு மனுஷன் பிசாசனுடைய மேனுஃபேக்சரை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இந்த வசனம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பிசாசானவனால் உண்டானவர்கள், உண்டானவர்கள். ஒரு குடும்பத்தில் எங்கேயாவது கட்டப்பட்டிருந்தால் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அவன் ஒரு கஸ்டடியில இருக்கிறான்ப்பா, ஒரு சிறையிருப்புல இருக்கிறான். ஒரு சிறையிருப்புல இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணும்? ஐயா இது தப்பு, இதுல இருந்து வெளியில வந்துரு, இது ஒரு இச்சை, இது ஒரு அடிமை, இது ஒரு பாவ அடிமை, இது ஒரு மயக்க நிலைமை, இது ஒரு கன்னி, இதுல நீ பிடிபட்டு இருக்கிற. அப்போ அவனுக்கு நம்ம சாந்தமா போதிக்கணும். இது ஒரு வேசித்தன ஆவி, இந்த வேசித்தன ஆவியில இருந்து வெளியில வா, வெளியில வா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடணும். வேற வழியே இல்லை. ஏன்னா சில குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியத்துல இருந்துட்டு எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை. வேசித்தன ஆவின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஓசியா 4:11-12 ஆகிய வசனம் எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வேசித்தன ஆவி இருக்கும்போது அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிட்டு அவங்க பேசாம வேற வழியில போயிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை விட்டு வழி விலகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இதுதான் பிரச்சனை. எங்கெல்லாம் வேசித்தன ஆவி இருக்கோ அங்கெல்லாம் விக்கிரத்தினுடைய ஆவியில கட்டப்பட்டிருப்பாங்க. கள்ள தொடர்புல இருப்பாங்க, கள்ள உறவுல இருப்பாங்க, அசுத்தத்துக்குள்ள இருப்பாங்க, அருவருப்புக்குள்ள இருப்பாங்க. ஓசியா 4:11-12 ஆகிய வசனங்கள், ஓசியா 5:4 இதெல்லாம் வேசித்தன ஆவியை பத்தி எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிசாசானுடைய கிரியைகள், செயல்கள் ஏதாவது உள்ள வருதா கண்டுபிடிக்கணும். அப்பந்தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். இன்னைக்கு ஏன் நிறைய குடும்பத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில தடுமாற்றம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் வளர முடியல, என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் சொல்லி பார்க்கும்போது இந்த பிசாசுடைய காரியங்கள் ஏதாவது உள்ள கிடக்கா? அது ஒரு அசுத்தம், அது ஒரு அருவருப்பு, அது ஒரு தீட்டு, அது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்திட்டே இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாளும் வளர முடியாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் வளர முடியலன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் எப்படி நிம்மதி இருக்கும்? எப்படி நிம்மதி இருக்கும்? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் நிம்மதி இல்லை அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். மேனுஃபேக்சர், பிசாசுடைய மேனுஃபேக்சர். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய. எங்கெல்லாம் இச்சையின்படி செய்யறாங்களோ, எங்கெல்லாம் இச்சையினுடைய கண்ட்ரோலுக்குள்ள வராங்களோ, செய்ய மனதா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு இச்சையை செய்ய மட்டும்தான் மனசா இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. இச்சையா அந்த செய்கைக்குள்ள வரணும் அப்படின்னா ரொம்ப மனசா இருக்கும். மனதா இருக்கிறீர்கள், மனதா இருக்கிறீர்கள், இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அப்ப இச்சை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பிசாசுடைய கேரக்டருக்குள்ள உள்ள வந்துடுறாங்க. அந்த இடத்துக்குள்ளதான் கெட்ட சொப்பனம், நைட்டு தூக்கம் வராது, யார்கிட்டயாவது தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத நபர்கிட்ட தேவையில்லாத தொடர்பு, தேவையில்லாத ஆளுகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப தேவையில்லாத நபர்கிட்ட ஒரு குடும்பத்துல யாராவது பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச இந்த வீடியோ வேணா கேட்க சொல்லுங்க. ஏன்னா அவங்களா தெளியணும், அவங்களா மனம் திரும்பணும். நம்ம வசனத்தை பேசும்போது அவங்களோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியத்துல கட்டப்பட்டு இருக்கிறாங்களா அவங்கதான் கண்டுபிடிக்கணும். அவங்க கண்டுபிடிச்சு அவங்க மனம் திரும்பினாதான் அந்த வேசித்தன ஆவி போகும், அந்த இச்சையினுடைய ஆவி போகும். ஏசப்பா அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி ஒரு பாவி மனம் திரும்பணும்.
மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு சில குடும்பத்துல நிறைய ஜெபம் பண்றாங்க. இப்ப இந்த கடைசி காலத்துல இந்த அந்தி கிறிஸ்து தான் வேலை பார்க்கறாங்க. போலி அற்புதம், போலி அற்புதம். ஆனா இருதயத்துல ஃபுல்லா வேசித்தன ஆவி, விபச்சார ஆவி, அசுத்தாவி இருக்கும்போது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எப்படி விடுதலை உண்டாகும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சுகம் வேணும், விடுதலை வேணும் அப்படின்னா இச்சை உள்ள இருக்க கூடாது, விபச்சார ஆவி உள்ள இருக்க கூடாது, அசுத்த ஆவி உள்ள இருக்க கூடாது. இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். இச்சையின்படி செய்ய மனதா இருக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பா விடுதலை இருக்கும்? அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். ஒரு குடும்பத்திலே பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள எப்படி சமாதானம் இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஒரு குடும்பம் சமாதானமா இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும். எந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து மகா பிரபு நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது தானே விடுதலை. நம்ம வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து மகா பிரபு வரணும். நம்ம அதை மட்டும் யோசிப்போம். என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தால் விடுதலை. உலகத்துல எத்தனையோ கேடான காரியம் இருக்குப்பா. அழிஞ்சு போறதுக்கு 1000 காரியம் இருக்கு. அழிஞ்சு போன அப்படின்னா அந்த உலகத்துல கொஞ்சம் எட்டி பார்த்தா போதும், எப்படியாவது ஒரு மனுஷன் கேட்டு போயிடும். ஏன்னா அவ்வளவு மோசமான உலகம். கண்களின் நிச்சயம் இருக்கு. நம்ம பேசுற வார்த்தை கத்தரை விட்டு தள்ளி போற மாதிரி இருக்கா, இல்ல தேவனுக்குள்ள வர்ற மாதிரி இருக்கா? நம்ம காதுல கேட்கிற சத்தம் எந்த மனுஷனோட சத்தம்? அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோமா, இல்ல எந்த மனுஷனை நம்ம நோக்கி பார்க்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நம்ம நாம் ஆராய்ந்து பார்க்க மட்டும்தான் இரவு நேரம். வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா? அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவனுடைய வாழ்க்கையில, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி விடுதலை இருக்கும்? சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. சில குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு கூட போயிரலாம், ஆனால் சத்தியத்துல நிலை நிற்கவில்லை. ஏன் அப்படின்னா பிசாசுடைய கண்ட்ரோல் இருக்கும்போது அவங்க சத்தியத்துல நிலை நிற்க முடியாது. ஒரு மனுஷன் சத்தியத்துல நிலை நிற்கணும் அப்படின்னா சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கணும், தேவனோட வார்த்தையை கீழ்படி அர்ப்பணிக்கணும், பரிசுத்தமா வாழ அர்ப்பணிக்கணும், குடும்பத்துக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவியே வரணும், கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லா காரியம் இருந்தா எல்லாம் துருதிக்கு போடணும், குப்பையை துருதி போடணும். எல்லாம் குப்பை தான். எதெல்லாம் குப்பை இருக்கோ அந்த குப்பையெல்லாம் வெளியே கொண்டு போட்டா மட்டும்தான் பிசாசு கிளம்பி போவான். நிறைய வீட்டுல குப்பையெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருந்தா அந்த பிசாசு உள்ளதானே வரும். சத்தியம் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்குமானால் அங்க இயேசு கூட இருப்பார். ஆனா பிசாசை பத்தி நம்ம பார்க்கும்போது சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். ஒரு குடும்பத்துல சத்தியத்துல விடுதலாக்கப்பட்டா மட்டும்தான் நிரந்தர விடுதலை. நீங்க நிறைய குடும்பத்துல ஏன் மறுபடியும் மறுபடியும் பாவத்துல விழுறாங்கன்னா அவன் மறுபடியும் இச்சையில விழுந்துகிட்டே இருப்பான். அவன் மறுபடியும் ஒரு கண்ணில இருப்பான், ஒரு அசுத்தத்துல இருப்பான், ஏதோ ஒரு காரியத்துல பிடிபட்ட நிலைமையில இருப்பான், எங்கேயோ ஒரு மோக இச்சைக்குள்ள இருப்பான், எங்கேயோ துர் இச்சைக்குள்ள கிடப்பான், எங்கேயாவது ஒரு குப்பையில கிடப்பான். அதுக்கப்புறம் இந்த மனுஷனோட வாழ்க்கையில விடுதலை இருக்காது. 50,000 வரும், 1 லட்சம் வரும், 2 லட்சம் வரும், 3 லட்சம் வரும், 5 லட்சம் வரும், கோடி கூட வரும். ஆனா நிம்மதி மட்டும் இருக்காது. பணம்லாம் செழிப்பா வரும்பா. ஆமா, பிசாசு நிறைய கொடுப்பான். ஆனா லாஸ்ட் உயிர் எடுத்து போயிடும். 2ஆம் மரணமாய் அக்கினி கடல். நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா நித்திய காலமா இயேசுவோட வாழணும் அப்படின்னா அதுக்கு முதல் ஸ்டெப் என்னன்னா பரிசுத்தம். அப்ப இச்சை எங்கெல்லாம் வருதோ அவங்களால பரிசுத்தமா வாழ முடியாது. ஏதோ ஒரு காரியத்தை சிக்கி கொள்வாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எங்கெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கோம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த இரவு நேரம். ஹல்லேலூயா. அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, யாரெல்லாம் பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா சொந்தத்துல எடுத்து பேசிட்டே இருப்பாங்க. ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, கடைசி எக்ஸாம் ஒரு நாள் முன்னோட்டி
என் மக காணாம போயிட்டா. 5 நாள் வீட்டுக்கு வரல. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. 5 நாள் கழிச்சு என் மக கிடைச்சா. வேற ஒரு நபரோடு வாழ்ந்துட்டு இருக்கா. நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நான் அந்த பையனை மேரேஜ் முடிக்க போறேன், இனிமேல் எனக்கு நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்ல வச்சு எழுதி கொடுத்து போயிட்டாங்க. காலேஜ் கஷ்டப்பட்டு அந்த தாய் படிக்க வச்சாங்க. ஆனால் அந்த மகளுடைய வாழ்க்கையில் தனக்கென்று ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டு அந்த பையன் கஞ்சா அடிக்கிற பையன், ஒரு மோசமான பையன். போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க, எம்மா அம்மா வந்திருக்காங்க, என்னம்மா செய்ய போற? ஐயா எனக்கு அந்த பையன் தான் வேணும். அப்படியே முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். அந்த தாய் ஜெபிக்க வரும்போது சொல்றாங்க, என் மகளோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சுங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியல. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பிள்ளைகளோட வாழ்க்கையில அவங்க தான் எடுக்கிறாங்க தீர்மானம் அவங்க தான் எடுக்கிறாங்க. தேவன் பரலோகத்தில் இருக்காரு, எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பூமியிலே நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் நியாய தீர்ப்பு நாள், நன்மையானாலும் தீமையானாலும் கணக்கு கொடுக்கணும். நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். அம்மாவை ஏமாத்திடலாம், அப்பாவை ஏமாத்திடலாம், புருஷனை ஏமாத்திடலாம், மனைவியை ஏமாத்திடலாம், ஏன் உலகத்தையே ஏமாத்திடலாம். ஆனா பரலோகத்துல யாரும் ஏமாற்ற முடியாது. நியாய தீர்ப்பு நாள்ல போய் கணக்கு கொடுக்கணும். அப்ப இந்த பூமியில வாழ்ற காலத்துல மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது சமாதானம். ஐயா நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன் அப்படின்னா படுத்து தூங்கினா சமாதானம் இருக்காது. சில குடும்பத்துல கோடி கணக்கா பணம் இருக்கு, எவ்வளவோ பணம் இருக்கு, ஆனா தண்ணி அடிச்சு தான் தூங்குறோம். என்ன கேட்டா தூக்கம் வர மாட்டேங்குது நைட் ஆனா. சில குடும்பத்துல சுகர், பிரஷர், மாத்திரை, ஒரே மாத்திரை, வயசாயிட்டு நிம்மதி இல்லை. எத்தனை குடும்பத்துல எத்தனை பிரச்சனைகள். நைட்டு படுத்து தூங்கும்போது ஒரு சமாதானமான ஒரு தூக்கம் வேண்டாமா? எத்தனையோ குடும்பத்துல கத்தரை விட்டு தள்ளி போய் அதுல இந்த கடைசி வேர்டு இருக்குல்ல, தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, இஷ்டம் போல சொந்தமா போய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பொய் பேசுனா பிடிக்கும், இச்சையான காரியத்தை பேசுனா பிடிக்கும். ஆக மொத்தம் எங்கேயாவது போய் சிக்கி கொள்வாங்க. இந்த கடைசி காலம், நம்ம இருக்கிற காலம் ஒரு மோசமான காலம், பொல்லாத உலகம். அதுல கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஒரு மனுஷனுக்குள்ள எந்த இடத்துல சிக்கி கொள்றானோ அந்த இடத்துல தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பிசாசுடைய கண்ட்ரோல்ல ஒரு மனுஷன் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். எங்கெல்லாம் சத்தியத்தில் இல்லாம பொய் பேசுறாங்களோ அவங்கெல்லாம் பிசாசினால் உண்டாயிருக்கிறார்கள். ஒரு இச்சை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது அவன் இச்சையின்படி செய்ய மனசா இருப்பான். நைட் நேரத்துல செல்போன்ல பல மணி நேரம் சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், வாலிப பையனா இருக்கலாம். ஏன்னா வேற வேற இடத்துல தங்கி இருப்பாங்க, வேற வேற இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, பல மணி நேரம் யார்ட்டையாவது பேசிட்டு இருப்பாங்க, உண்மை இருக்காது. அதுக்கெல்லாம் பின்னாடி என்னென்ன அர்த்தம் அப்படின்னா கடைசி லைன்ல போட்டிருக்கு, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, அவன் பொய் பேசும்போது ஒரு குடும்பத்துல பொய் பேசுறாங்களா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, தன் சொந்தத்தில் பொய் சொல்லும்போது சொந்தமா எடுத்து ரீல், அதாவது சுத்திட்டே இருப்பாங்க, இஷ்டம் போல பொய் பேசிட்டே இருப்பாங்க. பொய் பேசும்போது இயேசுவா கூட இருப்பாரு. ஒரு மனுஷனுக்குள்ள இச்சை வரும்போது பொய் பேசும்போது அங்க பிசாசு தான் உள்ள இருப்பான். ஏன்னா உண்மை இல்லை, உண்மை இல்லாத இடத்துல பிசாசு உள்ள என்டர் ஆயிட்டான்னு அர்த்தம். அதுதான் வேதம் சொல்லுது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவர்களால் உண்டானவர்கள். பிசாசுடைய மேனுஃபேக்சர். அப்போ செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துல இச்சை எங்கெல்லாம் உள்ள வருதோ இச்சையிலே அவங்க செய்ய மனசா இருக்கிறாங்களா, மனதா இருக்கிறீர்கள். ஆதி முதல் கொண்டு மனசு குலைப்பாதனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்துல நிலை நிற்கவில்லை. ஏன்னா உள்ள இருக்க இச்சையில இருக்கும்போது சத்தியத்துல நிக்க முடியாது. ஒரு மனுஷனுக்குள்ள இச்சை இருக்குமானால் சத்தியத்துல நிக்கவே முடியாது. சொந்தத்துல எடுத்து போய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா தன்னை மறைக்கிறதுக்காக போய் பேசுவாங்க. நான் நல்லவன்,
நான் நல்லவன், நான் நல்லவன், நான் பரிசுத்தமா இருக்கேன், நான் நீதிமான் சொல்லிட்டு தங்களை ஏமாத்திட்டு இருப்பாங்க. அது ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஏமாத்தி கொண்டிருப்பாங்க. இந்த இரவு நேரத்திலே அப்படிப்பட்ட ஜனங்கள் சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, ஒருவேளை கடந்த காலம், இல்ல பழைய வாழ்க்கை, இல்ல ஏதோ ஒரு காரியத்துல விட முடியல, இல்ல ஏதோ ஒரு காரியத்தை தொடருது, இல்ல எனக்கு ஒரு கெட்ட சொப்பனை வருது, இல்ல நான் தேவையில்லாத நபர்கிட்ட பழகிட்டு இருக்கேன், அவங்களுக்குள்ள இந்த மாதிரி இச்சை தான் இருக்கு, அவங்க இந்த மாதிரி சுபாவத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்தகார கிரியைக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளணும் சொல்லி போட்டிருக்கு. சில பிசாசை எப்படினே விரட்டணும் அப்படின்னா, ஒரு இச்சை உள்ள வருது அப்படின்னா அந்த ஆவியை கடிந்து கொள்ளணுமா, மனம் திரும்பி இருக்கணும், இயேசு கிறிஸ்துவினால கழுவப்பட்டுக்கணும், பரிசுத்தமாக்கப்பட்டுக்கணும், அதே நேரத்தில் வசனத்துல நிலைத்திருக்கணும், உண்மையா வாழ ஆரம்பிக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழ ஆரம்பிக்கணும், ஜெபத்துல விழித்திருக்கணும், தேவனுக்கு நன்றி செலுத்தணும். என் பாவத்துக்காக தானப்பா, என் அக்கிரமத்துக்காக தானப்பா, என்னுடைய மீறலுக்காக தானப்பா, எனக்காக தானப்பா நீங்க அடிக்கப்பட்டீங்க, எனக்காக தானப்பா நீங்க நொறுக்கப்பட்டீங்க, என் பாவத்துக்காக தானப்பா நீங்க சாபமானீங்க, எனக்காக தானப்பா நான் உங்களை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்றப்ப எனக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு நம்ம தேவனோட சமூகத்துல அர்ப்பணிக்கும் போதுதான் தேவனிடத்துல நாம் கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம். இரவணத்துல இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா கேட்டீங்க. யாரெல்லாம் கர்த்தருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நம்ம விலகி இருக்கிறோமோ, நம்ம தேவனோட சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷம். ஏன்னா உலகத்துல நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இஷ்டம் போல செல்போன் பார்க்க, இஷ்டம் போல படம் பார்க்கறாங்க. நிறைய குடும்பத்துல இதுதான் பிரச்சனை. சில குடும்பத்துல விபச்சார ஆவியில சிக்கிக் கொள்றாங்க, வேசித்தன ஆவியில சிக்கிக் கொள்றாங்க, தேவையில்லாத காரியங்களை போய் சிக்கிக் கொள்றாங்க. அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ள உண்மை இல்லை, வாயை திறந்தால பொய், பரிசுத்தமா வாழ முடியல, ஜெபிக்க முடியல, வேதத்தை தியானிக்க முடியல. காரணம் என்ன? இதுதான் காரணம். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நேரம் ஆயிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க, தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஒருவேளை ஜெபிக்கணும் விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி எடுத்து துதிக்கிறோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கேட்ட சத்தியத்தின்படி எங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறை இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன எந்த காரியமா இருந்தாலும் மன்னிச்சிருங்க. எந்த குடும்பத்துல இச்சையிலே, வேசித்தனத்திலே, அசுத்தத்துக்குள்ளே, அருவருப்புக்குள்ளே, மோக இச்சைக்குள்ளே, காம விகாரத்துக்குள்ளே கட்டப்பட்ட நிலைமை, எந்தெந்த கண்ணியில பிடிபட்டு இருக்காங்களோ, மயக்கத்தோடு இருக்காங்களோ, பொய் பேசிட்டு இருக்காங்களோ, அந்த குடும்பம் மனம் திரும்பணும்ப்பா. கேட்ட சத்தியத்தின்படி யாரெல்லாம் மனம் திரும்புறாங்களோ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. இயேசு ரத்தத்தினால கழுவப்படணும்ப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும்ப்பா, ஒரு சமாதானம் வேணும்ப்பா, பரிசுத்தமா வாழணும்ப்பா, தேவனோட வார்த்தையில் நிலைத்திருக்கணும்ப்பா. நாங்க பரலோகத்துக்கு வரணும்ப்பா. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தக பேர் எழுதப்படணும்ப்பா. தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யும் ஒன்றும் அதில் பிரவேசிப்பில்லைன்னு சொல்லிங்கப்பா. உங்க பிள்ளைகளை உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்க வாழ்க்கையில் நாங்கள் கத்தரை விட்டு எங்களால் தள்ளி போனோமோ எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா. இரவு நேரத்தில் சமாதானமா தூக்கம் தாங்க, அதிகாலவேளை எழுப்பிடுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. கடனில் கஷ்டப்படணும்ப்பா, உபதரத்தை மாற்றித்தாங்க. இந்த மாசத்தினுடைய தேவைகளை சந்திங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க, கத்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, ஆசிரியங்க. டெலிவரி போறாங்க, கத்தர் ஆசிரியங்க. பிள்ளைகள் வயசு அதிகமாகிட்டு போது, ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்தவங்க எந்த குடும்பத்துல குழப்பத்தோடு இருக்காங்களோ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. வேலை இல்லாம இருக்காங்க, ஏற்ற வேலை தாங்க. உங்க பிள்ளைகளுக்கு என்ன வேலை செய்யணும் அந்த வேலையை தாங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. டிரைவிங் லைன்ல இருக்காங்க, ஒரு பாதுகாப்பு தாங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கல இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் சுகம் தாங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டரை உங்களுடைய கரத்தில் அப்படின்னும் அதிகாலையில் உங்களுடைய பாதவில கண் விழிக்க கிருபை தாங்க. என்னோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அப்படின்னு இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்தணும். எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா பிரபுவாங்க. கர்த்தர் கொடுத்துருங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக.
கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய நான்கும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 93630641 நம்பர்கள் உண்டாகும். உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். எனக்காக டெய்லி 1 நிமிடமா ஜெபிங்க. தேவனார்லி அப்ப மினிஸ்டர்ல ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.